டைரக்டர் இப்ப பாதி இயக்கத்துல வந்து கடைசி உலக போர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாதி நடராஜன் தான் லீடா நடிச்சிருக்காங்க. இப்ப படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். 2028 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சீனால ரிபப்ளிக் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் சேரலையோ அவங்க மேல போர் தொடங்க போகுதுன்னு அறிவிக்கிறாங்க. இதுல இந்தியா சேராதனால இந்தியா மேல தாக்குதல் செய்யறாங்க. இதுல முதல் தாக்குதல் தமிழ்நாடு மேலதான். தமிழ்நாட்டு மக்களை சித்திரவாதம் செஞ்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதை பார்த்த சிஎம் நாங்க உங்ககிட்ட சரணடைகிறோம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த கடைசி உலக போரோட ஸ்டோரி. தமிழ் சினிமால இது ஒரு புது அட்டெம்ப்ட். எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக், படத்தோட ஹீரோன்னு எல்லாமே இப்ப பாதி தான். நான் தான் எல்லாமேன்ட்டு படம் ஃபுல்லா வராம மற்ற கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. முக்கியமா நடராஜுக்கு அதிக ஸ்கிரீன் டைம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நடராஜோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லனா காமிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப்ல இவர் நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு சில சீன் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கிளைமேக்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மேக்கிங், சிஜி, விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, ஆனா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்கு. படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தோட டியூரேஷனும் 2.5 மணி நேரம் கிட்ட. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கைஸ்.